இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாடா. சரிண்ணே. சார் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க சார். நீங்களும் கான்ஸ்டபிள் போய் டீ சாப்பிட்டு வாங்க. ஓகே சார். போங்க. கான்ஸ்டபிள்ஸ் வாங்கயா. லெட்டரும் மார்க் ஷீட்டும் இன்னைக்கு காலையில யாரோ எங்க ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டர்ல சித்ராக்கு இன்னும் 18 வயசு ஆகல, அவ இப்பதான் +2 முடிச்சிருக்கான்னு ஆதாரத்தோட யாரோ அனுப்பியிருக்காங்க. நாம இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு லெட்டரும் மார்க் ஷீட்டும் அனுப்பியிருக்காங்கன்னா நீங்க தப்பான ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, முடிஞ்சா என்ன புடிச்சு பாருங்கன்னு சேலஞ்ச் பண்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க சார். இந்த லெட்டரை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உஷாராணிக்கு போன் பண்ணது இவங்களா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நானே ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த மாதிரியா இந்த லெட்டர் விஷயம் மார்க் ஷீட் விஷயம் வெளியே வரவே கூடாது சார். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார், அதை நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஆனா உஷாராணிக்கு போன் பண்ணி உங்க பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டின ஆளு இன்னும் வெளியே தான் இருக்காங்க சார். ஏய் புவனா, இங்க பாரு, இவ்ளோ புடவையில எனக்கு இது தாண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ. சூப்பரா இருக்கு மாமா. இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதை விட இது நல்லா இருக்குல்ல மாமா? சூப்பரா இருக்கு. இதுவும் உனக்கு நல்லா இருக்கும். இது நல்லா இருக்குக்கா. அதுவும் நல்லதா இருக்கு. அந்த புடவை டிசைன் தான் மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மொத்த புடவையும் காட்டாம விட மாட்டா போல இருக்கு. மாமா, இந்த புடவை தான் நம்ம கல்யாண நாளுக்கு எடுத்துருக்கேன். நல்லா இருக்கா? ரொம்ப முக்கியம். ஆமா, என்னைக்கு நம்ம கல்யாண நாள்? 5ஆம் தேதிங்க. ஒருவேளை மாமா நாம தான் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிட்டாரா? கர்ணா அண்ணே, நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி ஃபங்க்ஷன் நடந்தே ஆகணும்டா. அதே நாளில் அதை பண்ணவ எவனு கண்டுபிடிச்சி அவளை ஜெயிலுக்கு அனுப்புறா. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, இவனை நம்பாதண்ணே. இவன் எப்பவுமே இவளை காட்டி கொடுக்கவே மாட்டான். இவன் உன்ன மாதிரி கிடையாதுண்ணே. நீதான் இவனை நம்பிக்கிட்டு இருக்க. நான் உனக்காக தானே இருக்கேன். இது எவன் போனா நான் கண்டுபிடிக்கிறேன். உன் கல்யாண நாள் பரிசா அவளை கூட்டு வந்து காலை விழ வைக்கிறேன். டேய், 2 பேர்ல யாரா இருந்தாலும் சரி, அவளை கூட்டு வந்து நிப்பாட்டணும். அதான் எனக்கு வேணும். புரியுதா? ஹலோ ஹலோ, யார் நீங்க? வாய்ஸ்ல இருக்கிற தடுமாற்றத்தை பார்த்தா நான் அனுப்புன வீடியோவை பார்த்துட்ட போல இருக்கு. யாருங்க நீங்க? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த லெட்டரும் உன் பொண்ணோட மார்க் ஷீட்டும் அனுப்பி வச்சது நான் தான். இப்ப நான் யாருன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நீ இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அந்த வீடியோவை உன் புருஷனுக்கு அனுப்புனா என்ன ஆகும்னு தெரியும்ல. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் செஞ்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். உன் வீட்டுல ஒருத்தி இருக்காளே இந்துன்னு, அவளை எவ்வளவு சீக்கிரம் துரத்த முடியுமோ உன் வீட்டை விட்டு துரத்துற. இல்லைன்னா இந்த வீடியோவை உன் கல்யாண நாள் அன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் கிஃப்டா உன் வீட்டுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. அதை நான் பண்றதும் பண்ணாததும் உன் கையில தான் இருக்கு.
நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இந்து உன் வீட்லயே இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஹலோ ஹலோ ஹலோ, இங்க பாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். அக்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா. ஏதாவது பண்ணுவோம். நீ எதுவும் பண்ண வேண்டாம். இந்த விஷயம் கிருபா மாமாவுக்கு தெரியாம இருக்கணும்னா உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு அவன் சொல்றான். நீ எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பத்துல இருந்துதான் எல்லா பிரச்சனையும். தயவு செஞ்சு எங்க வாழ்க்கையில இனிமே நீ இருக்காத. எங்களை நிம்மதியா வாழ விடு. நீ போகலனா அந்த ஆள் அந்த வீடியோவை என் மாமாக்கு அனுப்பிச்சிடுவான். இத பாரு. நம்ம சுகுணாவா இப்படி எல்லாம் பண்ணது? அட ஆமாமா. அதுக்காக தான் அன்னைக்கு கிருபா மாமா வெளியே கிளம்பினதும் சுகுணாக்கு அவசர அவசரமா வெளியே கிளம்புனாங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த இந்துவும் யார் கூடயோ போன்ல பேசிட்டு அவளும் அவசர அவசரமா வெளியே கிளம்புனா. சும்மா ஒரு சந்தேகத்துல தான் அவளை ஃபாலோ பண்ணி போனேன். அங்க போனதுனாலதான் இப்படி ஒரு பெரிய விஷயம் மாட்டிருக்கு. இத வச்சு அந்த இந்துவை இந்த வீட்டை விட்டு எப்படி அடிச்சு விரட்டுறேன்னு மட்டும் பாரு. ஒருவேளை இந்த வீடியோவை கிருபா மாப்பிளையோ திவாகர் மாப்பிளையோ பார்த்துட்டா என்னடி பண்றது? அவங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா சுகுணாவோட வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை ஆயிருமே. சுகுணா ரொம்ப நல்லவடி, இதுல அவ பாதிக்கப்படக்கூடாது. அத பத்தி எல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாதமா. இந்து எந்த சூழ்நிலையிலயும் சுகுணாக்காவை காட்டி கொடுக்க மாட்டா. இந்த வீடியோவை அனுப்பி சுகுணாக்கா கிட்ட பணம் எதுவும் கேட்கல. அதுக்கு பதிலா என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிருக்காங்க. எனக்கு என்னமோ உங்க புருஷனா இருக்க வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. இல்ல இந்து, அவர் இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. என்ன? நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசல. இந்நேரம் அந்த வீடியோ மட்டும் என் புருஷன் கையில கிடைச்சிருந்தா சுகுணாக்காவை இப்படி மிரட்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறியா? கிருப்பா மாமா கிட்ட போட்டு கட்டி இந்த வீட்டையே ரெண்டாக்கி இருப்பாரு. அவர் இதை பண்ணிருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பா இதை வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க.